ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் பிக் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பிக் சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். இந்த பிக் சம்மோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கம்பல்சரி கொஷினில் ஃபஸ்ட்டு சம்மாக வரும். கம்பல்சரி சம்மில் ஃபர்ஸ்ட் கொஷினாக வரும். ஸோ இதோட என்ன பண்ணியிருப்பான்னா, பின்னாடி இருக்கிற கிளப்பிங் கொடுத்துருப்பான் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கும். பட் அந்த அந்த கம்பல்சரி இதுக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்மு தான். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு செக்ஷன் தனித்தனியாக பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த சம் ப்ராக்டிஸ் இல்லைனா உங்களால் ஃபுல் ஸ்ப்ளேஸ் சம்ஸ் வந்து போட முடியாது. இன்றைக்கி டைம் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த சம்மு போடுறோன்னா அதுக்கு பேசிக் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கிரிப்பு கிடைக்கணும்னா யூ ஹேவ் டு சால்வ். நோ அதர் வே. இது கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இந்த சம்ஸே வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன அப்படின்றது விலட்டினோம். இல்லை நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இந்த சம் அட்லீஸ்ட் நீங்கள் போடலைன்னா கூட ஒரு விஷயம் தெளிவாக பண்ணுங்கள். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி கிரிப் வந்து இன்கம் டேக்ஸில் கிடச்ச மாதிரி இருக்கும். ஓகே, லெட் மீ சால்வ் த கொஷின் நம்பர் 36. ஒரு 10 சம் போட போகிறோம். ஸோ இட்ஸ் மேக்ஸிமம் வந்து இட் வில் டேக் சம் டீசன்ட் டைம். பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் த பாயிண்ட் இஸ் என்னென்னா, யூ வில் கெட் அ கிரிப்பு. அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். I will solve the question. Problem number 36. Mr. Gupta is having a trading business and is trading profit and loss account for the financial year 19 and 20. It's okay. So he is having the year end profit. So it's all fine. Opening stock and particulars. So some of the figures are given. So opening stock particular is given. இதில் நார்மல் ட்ரேடிங் பேனல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் என்ன பண்ணால் வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் நாட்னு தான் பார்க்கணும். ரைட். ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh, பர்ச்சேசஸ் 49 lakh, ஜிபி 20,50,000, சேல் 70 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 50,000. Salaries to employees including contribution 5 lakhs. Donation to Prime Minister Fund. It is not a business related expenditure. Provision for bad and doubtful debts. Any provision and reserve need not be created. Bonus to employees 43B payment. ஸோ போனஸ் டு எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் 43B பேமெண்ட்டில் அது வந்து நம்ம செக் பண்ணணும். அதாவது உள்ளே வருதா வரலையா அப்படின்றது நம்ம we have to check it out. And interest on bank loan 43B expenses. Family planning incurred on expense of employee. For company it is allowed. We have an alternate view 37 lakh காமிக்கலான் இருக்கு. ரைட். Depreciation 37. Income tax is not allowed. Why income tax is not allowed அப்படின்னா, நம்ம as I mentioned earlier, இன்கம் டேக்ஸ் வந்து ஏன் ஃபாலோ பண்ண போகிறதில்லை அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் வில் நாட் பி அலவுட் அஸ் அ டிடக்ஷன் பிகாஸ் இன்கம் டேக்ஸ் ஃபில்த் டேக்ஸ் செக்ஷன் 40ல் பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து வில் நாட் பி அலவுட் அஸ் டிடக்ஷன். ஸோ அதனால் இன்கம் டேக்ஸ் வந்து ஐ எம் நாட் டேக்கிங் ஃபார் த டிடக்ஷன். ரைட். சேல்ஸ் கொடுத்துருக்கான், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான், கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ரைட். ஓகே. டெப்ரிசியேஷன் அலவபிள் ஆஸ் பர் தட் இன்கம் டேக்ஸ் 40,000. ஆனால் பிஎன்எல்ல பேலன்ஸ் ஷீட் நீங்கள் காமிச்சிருக்க டெப்ரிசியேஷனில் வந்து பிஎன்எல்ல டெப்ரிசியேஷன் காமிச்சது எவ்வளோ காமிச்சிருக்கோன்னு பார்த்தோன்னா 30,000. ஸோ 2 ட்ரீட்மெண்ட் போடலாம். என்ன ட்ரீட்மெண்ட்னா, இந்த 30,000 ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிவிட்டு கீழே டெப்ரிசியேஷன் வந்து 40,000 லெஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ஆர் இது நீங்கள் பண்ணலை அப்படின்னா நெட்டு டிஃப்ரென்ஸ் வந்து -10,000 பண்ணலாம். ரெண்டுத்தோட எஃபெக்டும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல ஆர் 10,000 நீங்கள் லெஸ் பண்ணலாம். சார் இந்த 10,000 எப்படி வந்ததுன்னா, இந்த 30,000க்கும் 40,000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நெட் 10,000. இந்த இப்படி தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். இந்த கான்செப்டில் நம்ம இதை போடுறோம் அப்படின்னா, இந்த பேசிக் ஐடியா ரொம்ப சிம்பிள்.
ஒரிஜினல் ப்ராஃபிட் ஃபார் த இன்கம் டேக்ஸ் பர்பஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்க நெட் ப்ராஃபிட் வந்து இட் இஸ் நாட் ஃபார் த இன்கம் டேக்ஸ் பர்பஸ். இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட்டை யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போ அந்த இன்கம் டேக்ஸை ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் வி ஆர் சால்விங் திஸ் கால்குலேஷன். ஸோ இன்கம் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் 1 lakh, ரைட். நோ டிடக்ஷன் ஆன் டிடிஎஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் ஹேஸ் பீன் மேட். ஸோ இதுக்கு டிடிஎஸ் பேங்க்குக்கு நம்ம கொடுக்குற டிடிஎஸ்க்கு இது வந்து நோ எஃபெக்ட். பிகாஸ் பேங்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இல்லை லாஜிக்கு. ஸோ நோ டிடிஎஸ் ஆன் பேங்க்கு. நோ டிடிஎஸ் ஆன் பேங்க். ஸோ அதனால் நம்ம இது டிசல்வ் பண்ண மாட்டோம், ரைட். அவுட் ஆஃப் சேலரி ₹25,000 pertain to the contribution to RPF which was deposited after the due date of filing. அப்போ ஆஃப்டர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் அப்படின்னும் போது 43B வருது. யாரோட கான்ட்ரிபியூஷனு? ஓகே, ஜென்ரலாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கான். ஃபர்தர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ. ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 25,000 as well as எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 25,000. ஸோ போத் த திங் புட் டுகெதர் அங்கே எவ்வளோ ஆகுதுன்னா ₹50,000 வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து we have not paid, right. So calculate the gross total income of Gupta for the assessment year 20 and 21. Calculate for the Gupta வந்து 20 and 21 என்னன்றது கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுன்றது நான் I will tell you. சி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆஸ் பர் த நெட் இது எடுத்துக்கிறோம், P&L அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வேறு ஹெட் இருக்கான்றது பார்க்குறோம். we don't have the some other head, so we are taking the profit as per the P&L, profit as per the P&L account பேஸாக எடுத்துக்கிறோம், ரைட். இது எப்படி போடணுன்ற சொல்கிறேன், ரைட். இப்போது ஒன்றுன்னா நம்ம மாற்ற போகிறோம். என்னென்ன ஒன்றுன்னா மாற்ற போகிறோன்னா, லிசன் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை முடிச்சிடலாம். டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் என்றைக்குமே அட்வைஸ் தட் நான் எப்படி போடுவேன்னா, ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சிடும், அதுக்கப்புறம் டெபிட் சைடு, அதுக்கப்புறம் கிரெடிட் சைடு போட்டால் சம் ஓவர். ஸோ நீங்களும் அதே பேட்டர்னில் போடுங்க. ஃபஸ்ட்டு டெபிட் சைடு, அதுக்கப்புறம் கிரெடிட் சைடு போட்டிங்கன்னா இஸ் வெல் டன், ஈஸியாக முடிஞ்சிடும். டெபிட் சைடு கிரெடிட் சைடு போடே போட்டுக்கலாம், ரைட். ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அலோவபிள் ஆஸ் பர் தட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 40,000. ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு டெப்ரிசியேஷன் இங்கே இருக்குது. நான் இங்கே ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் சொன்னும் போது அப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 30,000 டெப்ரிசியேஷன் இங்கே ஆட் பண்ணுறோம், டிஸ்அலோவ் பண்ணுறோம். பிகாஸ் ஆஸ் பர் த ஆக்ட் வந்து 30,000. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் தட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 40,000. அப்போ இப்படியும் போடலாம், இல்லை ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10,000ன்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணாலும் ஒரே எஃபெக்ட் தான். ஸோ 40 minus 30 இப்படி போட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 10 கொடுத்தாலும் யூ வில் கெட் அ சேம் நம்பர். ஸோ தட் இஸ் 1 point அரௌண்ட். அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 40 minus 30 is equivalent to 10. 40 minus 30 is equivalent to 10. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் 1 point. So one adjustment is done. No deduction was tax deducted source interest on bank loan. நான் சொல்லிட்டேன். ஸோ TDS பொறுத்த வரைக்கும் TDS on bank loan is not at all required. So we are not adding anything. So will not form part of the thing, right? Out of salary 25,000. Out of salary na, so total salary has been paid is 5 lakh rupees for the year. Out of salary 25,000 pertains to his contribution to RPF for which deposited after the due date of filing of return. Further employee contribution, employer contribution 20,000, employee contribution 25,000. So total of 50,000, right? அப்போது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணணும். என்ன ரீசன்னா டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலை. ஸோ த ஆன்சர் இஸ் 43B பிரகாரம் யூ ஆர் டிஸ்அலோவிங் தட். ஸோ if you have not paid within the due date, it has to be disallowed as per section 43B, right? இதே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, திஸ் இஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் செகண்ட் திங் இஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். In that case, employee contribution is treated as an income as per 2 subsection 24 subsection 10 because you are holding some other person's income. Some other person is nothing but employee's income.
even though you are paying, but it is the income of your employee. So in that situation, so it has to be taken care of it. அதனால என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 25,000 rupees வந்துட்டு it has to be அப்படின்றது என்னன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணணும், பே பண்ணணும் அப்படின்றதா கண்டிஷன். ஸோ that is supposed to be 25,000 shall be disallowed, ரைட். இது முடிஞ்சது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா எல்லா இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ P&L டெபிட் பண்ணலாம். So stock is related to business, no effect. Purchase is related to business, no effect. Gross profit is related to business. Salary to employee அடிச்சாச்சு. Donation to the PMRF, donation to the Prime Minister Drawd Relief Fund. See, it is allowed. ஆனால் இந்த ஹெட்ல கிடையாது. 80Gல டிடக்ஷன்ஸில் it is allowed. அப்போ it is allowed under section எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா it is allowed under section 80G. So this will not be a proper thing here. ஸோ இதில் வந்து நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ திஸ் இஸ் டிஸ்அலவுட். ஸோ டிஸ்அலவுடு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹோல் அமௌண்ட்டு இங்கே டிஸ்அலவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பின்னாடி கிளைம் பண்ணிக்கலாம். பின்னாடி எங்கே 80ல் கிளைம் பண்ணிக்கலாம், 80Gயில் கிளைம் பண்ணிக்கலாம். வாட் இஸ் 80G? தட் செக்ஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு பார்த்தோன்னா 80G த செக்ஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு டொனேஷன்ஸ். So no confusion over here. இது வரைக்கும் பக்கா, எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. So pertaining to that point, so you are taking the consideration. Done. Okay. All set. ஸோ அப்போது டொனேஷன் டு இது வந்து இங்கே பண்ணுறோம் 80Gயில் அலவுடு. ஸோ ரைட், நம்ம முதலே சொன்னோம். அடுத்தது வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், எனி ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் திங். ஸோ நோட் நம்பர் 2, ப்ரொவிஷன் ஃபார் தட் பேட் டெட்ஸ் இஸ் அலோவபிள் இன் ஒன்லி கேஸ் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், தர்ஃபோர் இட் இஸ் நாட் அலோவபிள் ஆஃப் மிஸ்டர் குப்தா. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரொவிஷன் அலவுடு, அதர்வைஸ் இட் இஸ் நாட் அலவுட் அஸ் டிடக்ஷன். தர்ஃபோர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா the value which is equivalent to எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 50,000, that 50,000 shall be disallowed here, right. Done. அடுத்தது போனஸ் டு எம்ப்ளாயி எந்த டூ கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் நார்மல் அலவுட். ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் டு த எம்ப்ளாயீஸ், அப்போ ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் டு த எம்ப்ளாயி டிஸ்அலவுட். பட் ஆல்டர்னேட் வியூ இருக்குது 37ல் பண்ணலான்னு. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபேமிலி பிளானிங் இஸ் அலவுட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 36 only to the company assessee, Therefore such expenditure is not allowable as deduction in the hands of Gupta. So not allowed as deduction. Not allowed as deduction under here, because the reason behind that is it won't be applicable, because will not be treated as an income. அதா பார்த்துக்கிறோம். Depreciation is already done. Okay. Depreciation, income tax நான் முதல்லயே சொன்னேன். Any taxes which is not direct taxes will not be allowed as a deduction. Therefore note is given. Income tax paid is not allowed as per deduction as per the provision of section 40A2, right. 43B contribution by virtue of employee இதெல்லாமே போட்டாச்சு. ஸோ இது 5 ஆட் பண்ணால் 325 வருது. டோட்டல் இஸ் 1475. அதோட டெப்ரிசியேஷன் டிஸ்அலவ் பண்ணால் 40,000 பண்ணால் 1435. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூடட் ஆஸ் பர் த ஆக்ட் வந்து 25,000. பிஸ்னஸ் இன்கம் ஆஃப் ஜிடிஏ 14,20,000. இதுதான் டெஸ்டிங். இதே உங்களுக்கு கம்பல்சரி செம்மாக இருந்ததுன்னா அதர் ஹெட்ஸும் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான். அதர் ஹெட்ஸ் 1 or 2 பாயிண்ட்ஸை கொடுத்துருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஹெட்ஸ் 1 or 2 பாயிண்ட் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏடிசி டிடக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த ஏடிசி டிடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ முன்ன இதுக்கும் நம்ம இந்த கான்செப்டுக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் ஓகே டன். ஆல் செட் மைண்ட் செட் இஸ் ஓகே.
So question number 30, I think 36 is completed, right? Question number 37 more or less similar. Mr. Raju, a manufacturer at Chennai, gives the following manufacturing, trading and P&L account for the year ending 31/3/2020. Manufacturing, trading and P&L account for the year ending 31/3/2020. Opening stock, purchase of raw material, manufacturing of wages and expenses, gross profit, by sales 232, by closing stock 20,000. Administrative charges 326, state SGST penalty. So will penalty is disallowed அப்படினு பார்க்கணும். Okay, let me check. பார்க்கலாம். State GST paid. GST paid shall be allowed as expenses. General expenses, interest on bank on machinery term loan. Term loan disallow பண்ணணுமா? ஏன்னா related to a machinery. Machinery நம்மோது it's a balance sheet item. Depreciation 2 lakhs. Net profit வந்து 5 lakhs. அடுத்தது credit side போனோம்னா sales is business related, closing stock is fine. Dividend from the domestic company. This is not related to this head. This is related to income from other sources. And this is also income from other sources, but it is exempted income, right? There are some information is also given about thing. Administrative charges include 46,000 paid as commission to the brother of the associate. The commission amount at the market rate is 36,000. Commission amount at the market rate is 36,000, which means 46,000 minus 36,000 is minus 10,000 extra. This section is called as 40A2. Excess payment related to relative. So on the 10,000 we have to disallow. Absolutely right. The assessee paid rupees 33,000 in cash to the transport carrier on 29/12/2019. This amount includes the manufacturing expenses, assuming that the provision relating to the TDS are not applicable for this payment. Is okay. So 35,000 வரைக்கும் transporterக்கு 40A3 வராது. Therefore, the entire 33,000 is allowed as deduction. Right. Okay. A sum of rupees 4,000 per month was paid as salary to a staff throughout the year, and this has not been recorded in the books. Has not been recorded in the books. அப்போ books of accountsல இந்த 4,000 பத்தி ஒண்ணுமே சொல்லல. அப்போ மிஸ் பண்ணிட்டான். அப்போ மிஸ் பண்ணிட்டானா அந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் வியூ இருக்கு. அந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் வியூ என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். So we have two alternative, right? Okay. Bank interest loan up to actually paid up to 31/3/2020 was 2,000. The balance was paid in October 20. அப்போ October 20 நம்ம difference amount disallow பண்ணணும். And முதல்ல first of all bank interest loan வந்து allowed or disallowed ஆன்றதே நம்ம இன்னும் conclusionக்கு வரல. So we have to wait on this, right? Okay. Next, housing loan principal repaid during the year was 50,000 and is related to the residential property. And for self-occupation, interest on housing loan was 23,000. Housing loan taken from Canara Bank. This amount were not dealt in the P&L account. So P&L account la vandadna effect irukku. P&L account la vandana not related to business effect irukku. Since it has not been related to P&L account அப்படின்னும்போது you have to ignore that. You have to ignore that. So அந்த பாயிண்ட்டை வந்து we have to ignore it. அந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் விட்டுருங்க. ஸோ நாட் டெல்ட் வித் த P&L அக்கௌண்ட். ஸோ அந்த P&L அக்கௌண்ட்டில் இல்லை. அப்போ P&L அக்கௌண்ட்டில் இல்லைனாலே நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் கிடையாது. சரி, டெப்ரிசியேஷன் இஸ் கம்ப்யூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ 12 நாம் போன சம்மில் என்ன பண்ணிட்டான், அவனே வந்து கொடுத்துட்டான் கேல்குலேஷனு. பட் இந்த சம்மில் கேல்குலேஷன் கொடுக்கல. அதே நேரத்தில் நம்ம வந்துட்டு வி ஹேவ் டு ப்ரொவைட் த கேல்குலேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸு. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷனும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு புட் இட் அக்கார்டிங்லி. அப்போ இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் நம்ம போடலாம் இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன். அப்போ 12,000 + 2,000. ஸோ ரெண்டு புட் டுகெதர் which is equivalent to 14. இது 15% depreciation. ஸோ இப்போ 14 × 15/100 is equivalent to 2.1 lakhs. And 4 lakhs less than 180 days into 7.5%. அப்போ 4 lakhs into 7.5% போட்டோம் அப்படின்னா 27,500 சம்திங் வரும். சம்திங் லைக் த டெப்ரிசியேஷன் வரும். இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு பண்ணிக்கோங்க. அதுதான் பேசிக் திங். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் வந்துட்டு இதுக்கு
ஸோ மிஸ்டர் ராஜு நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் P&L அக்கௌண்ட். ஸோ இதை பேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவலன் டு 5 lakh rupee. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸசிவ் கேஷ் பே டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எவ்வளோ 10,000 rupees to his brother. So the 10,000 shall be disallowed. 10,000 shall be allowed. நான் முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்றது நோட் எழுதணும். நோட்டுக்கு விச் கேரிஸ் அ மார்க். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தாலே வரலனாலும் யூ ஹேட் டு கோ வித் அ நோட் விச் கேரிஸ் அ மார்க். So the assessee paid 30,000 in cash to the transport carrier on 29/12/2019. The amount is include the manufacturing expenses. Nil, because 35,000 வரைக்கும் allowed. $48,000 not recorded. This is not 30,000. Now it is 85% on the undisclosed income. So entire 48,000 is allowed because unaccounted nu kondu poram. There is a section called 115 BBE. So 115 BBE la பொறுத்த வரைக்கும் இது வராது. And term loan, interest on term loan paid after the due date disallowed as per 43D. ஸோ அப்போ 60,000 term loan அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோட்டலில் வந்து 60,000 ஈவன் தோ மிஷினரி ரிலேட்டடாக இருந்தாலும் they are taking for the purpose of the thingனால ஸோ 20 within the due date. அப்போ 40 வந்து not within the due date. Therefore this 40,000 shall be allowed. Okay. அண்ட் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் P&L டீல் பண்ணலை. P&L டீல் பண்ணலை அப்படின்னும் போது நான் இங்கேயும் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. P&L டீல் பண்ண எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் இது. பிகாஸ் P&L டீல் பண்ணியிருந்தா தான் உன்னோட ப்ராஃபிட் வந்து மாறி இருக்கும். சின்ஸ் நீ P&L டீல் பண்ணல அப்படின்னும் போது யூ ஹேவ் நாட் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். ஸோ ஸ்டேட் வேட் பெனாலிட்டி பெய்ட் டிஸ்அலவுடு. ரைட், ஸ்டேட் வேட் பெனாலிட்டி. அப்போ P&Lக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். P&L எல்லாமே அலவுடு எக்ஸப்ட் தி ஸ்டேட் மிச்ச எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு. Penalty disallowed, but tax paid is allowed. So any penalty நம்ம புக்லேயே கொடுத்துருக்கோம் அது நீட்டாக. ஸோ penalty is என்னன்னா disallowed here. ஸோ அந்த செக்ஷன் வந்துட்டு you have to remember it very carefully. Done. ஸோ depreciation debited in P&L account 2 lakh. அப்போ டோட்டலாக 303 இதில் வந்திருக்கு. ஓகே, இப்போ ரிலேட்டட் டு சம் அதர் ஹெட். ரிலேட்டட் டு சம் அதர் ஹெட் இப்போ லெஸ் பிகாஸ் இட் ஹேஸ் டு பி டீல் இன் சம் அதர் ஹெட். இப்போ பிஸ்னஸில் காமிச்சதால பிஸ்னஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆன பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை யூ ஹேவ் டு ரெடியூஸ் இட். அப்போ ரெடியூஸ் இட் அப்படின்னும் போது அந்த சுச்சுவேஷனில் தே மீன் அமௌண்ட் ப்ளீஸ் த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 15,000. அதை டிஸ்அலோவ் பண்ணும். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்ஸாம் இது பண்ணுறோம். டெப்ரிசியேஷன் வந்து ஆஸ் பர் ஒர்க்கிங் நோட்டு நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ 14 lakhs ப்ளஸ் 2 lakh பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு 210. 2 lakhsக்கு 7.5%. எவ்வளோ 2 lakhs தானே இந்த இடத்துல. இங்கே பாரு, இதுதான் சூப்பர் நியூஸு. இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா டோட்டல் அடிஷன் 4 லட்சம், வருஷத்துக்கு 4 lakhs, அதில் மோர் தென் 180 days வந்து 2. அப்போ லெஸ் தென் 180 days இஸ் ஈக்குவல் டு 2. நான் 4 + 2 கிடையாது. டோட்டல் அடிஷன் ஃபார் த இயர் இஸ் 4. டோட்டல் அடிஷன் ஃபார் த இயர் இஸ் 4. therefore என்னன்னு பார்த்தோன்னா இந்த டிரான்சாக்ஷனில் வந்து this shall not be allowed as reduction. therefore the final answer is என்னன்னு பார்த்தோன்னா this is the number. அப்போ 15,000 போட்டோன்னா 2,25,000 is the possible thing. அப்போ possible thing 225 அப்படின்னும் போது 225 அப்போ போட்டோன்னா 3,83,000 is the income from the business. கொஸ்டினில் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் கேட்டிருக்கானா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இதான்னு கேட்டிருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்கணும். கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் ஆஃப் ராஜு தான் கேட்டிருக்கான். கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் ஆஃப் ராஜு தான் கேட்டிருக்கான். அப்போ கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் ஆஃப் ராஜுன்னு கேட்கும் போது சி த பாயிண்டர்ஸ் என்னன்னா அப்போ எல்லாமே சேர்ந்து தான் கேட்டிருக்கான். அப்போ எல்லாம் சேர்ந்து கேட்கும் போது have to do the calculation.
அப்போ அதர் ஹெட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதர் ஹெட்டில் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் நில். ஸோ இன்ட்ரெஸ்ட் 23,000, ஜிடிஐ 3,60,000, பிரின்சிபல் 80C. நான் இப்பயே சொல்கிறேன், 80C பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ரீபேமெண்ட் வந்து ஆஃப் லோன் வந்துட்டு இங்கே ரைட்டா. இன்ட்ரெஸ்ட் வந்து 23ல வந்துடும். 50,000 போட்டோம் அப்படின்னா 3,20,000. அது ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து கம்பல்சரி கொஸ்டினில் 3,10,000 கால்குலேட் த டேக்ஸ் ஃபார் தட்னு கேட்பான். மேக்ஸிமம் கேட்டான். மிஞ்சி போனால் டேக்ஸ் ஃபார் தட் கேட்பான். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஸோ இதுதான் ஸ்டாண்டு. ஸோ இதை பார்த்தீங்கனாலே யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இப்போ எப்படி போடணும் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட், ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38. மிஸ்டர் சிவம், a retail trader of Cochin, giving the following trading and loss account for the year ended 20. ஸோ அதே மாதிரி தான் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், ஜிபி, சேலரி, ரெண்ட் அண்ட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, depreciation, printing and stationery, loss on sale on shares. This is not related to here. This is related to capital gain. So some other head expenses இங்கே புக் பண்ணியிருக்காங்க. So you have to disallow it and it has to be shown in the particular head. அந்த ஹெட்டில் காமிக்கணும். ஸோ இங்கே வராது. அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 70-60 அண்ட் சேல்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கான். க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளோ கொடுத்துருக்கான். இன்கம் ஃப்ரம் யூடிஐ, இது எக்ஸ்பென்சஸ், இது இன்கம். ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஐஓஎஸ். ரைட். It was found that the stocks were omitted to included in the both and closing stocks were omitted. அப்போ 9,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தனியாக வச்சுக்கோங்க. கைண்ட்லி மார்க்கெட் as an important. This adjustment is important. Why this adjustment is important அப்படின்னா இதில் தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து எவ்ரிவேர் இட் இஸ் லிங்க்டு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 9,000. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 9,000 கம்மியாக இருக்குன்னா 99,000 ஓப்பனிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா ப்ராஃபிட் வந்து லோ ஆகும். திரும்ப சொல்கிறேன், இங்கே 90க்கு பதில் இட் ஹாஸ் பிகம் 99 அப்படின்னா ப்ராஃபிட் லோஸ் ஆகும். க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே 90க்கு பதில் 99, இங்கே 90க்கு பதில் 99 போட்டால் என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து குறையும். இங்கே 186 பதில் ஒரு 18,000 போனால் என்ன ஆகும்? இதாக இருக்கும். இதுக்கான எஃபெக்ட் கொடுக்கணும். இதுக்கான எஃபெக்ட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிள் லாஜிக், உனக்கு அது கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ தட் அப்படின்ற ஒரு ஃபேக்டில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நெட் டிஃப்ரென்ஸ் வந்து 9,000. அதாவது 18க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 8,000. அப்போ 8,000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க ப்ராஃபிட்டோட. இல்லை சார் அப்படின்னா 9,000 குறைச்சிக்கோ ப்ராஃபிட்ல இருந்து 18,000 ஏற்று. ரெண்டு மீனிங்கும் ஒன்று தான். ஸோ இதில் நத்திங் இஸ் ரைட் ஆர் ராங். நத்திங் இஸ் ரைட் ஆர் ராங். எவ்ரி திங் விச் ரிமைன்ஸ் என்னது சேம்.
everything which remains the same. So this is the idea. Done. But nothing to be in salary include 10,000 paid to his brother, which is unreasonable to the extent of 2,000. So 2,000 அப்படின்ன போது once again it is treated as another 48 செக்ஷன்ல போயிடும். அப்போ 48ல போச்சு அப்படின்னா 2,000 is unreasonable. 2,000 is the whole of printing and stationery was paid in cash to of one time payment 23,200. அப்போ 123,200 அப்படின்ன போது there is a section called 40A3 will come. So the entire amount of 23,200 shall be another disallowed. So the entire section of the entire amount of 23,000 and odd வந்து shall be disallowed. So on the disallowance அப்படியே கொடுத்துறோம். And depreciation provided in the P&L account based on the following. So கொடுத்துருக்கான் written down value 420. அப்போ 420க்கு and 8க்கு நியூ பிளான்ட் வந்து இதாக இருக்குது. அப்போ 510. அப்போ 510 கரெக்டாக வரும். 510 into 15%. அப்போ 510 into 15% plus 2 old plant sold. அப்போ soldன்னும் போது 510 plus 70 இல்லை 510 minus 70 போச்சு அப்படின்னா 440. இல்லை கால்குலேஷன் தப்பு, ஒரே நிமிஷம். That is 420 plus 70 is equivalent to 490 minus 50 is equivalent to 440. அப்போ 440 into percentage போட்டால் இதாக இருக்கும் சொல்கிறோம். ஓகே, let me check பார்த்துக்கலாம். General rates and include GST liability of 3,400 paid on 7/4/2020. அப்போ டியூ டேட்டுக்கு அப்புறம் பே பண்ணியிருக்கேன், சாரி இயர் எண்டுக்கு அப்புறம் பே பண்ணியிருக்கான். அப்போ இயர் எண்டுக்கு அப்புறம் பே பண்ணாலுமே பட் ஆனால் டியூ டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு பே பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணியிருக்கான், அதனால சீரியஸ்லி நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய டீலே இல்லை. அதனால் நம்ம we do not worry about the transaction. ஸோ நம்ம அதை ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு போயிடலாம். Whether number is coming or not is a deal. Once the number is coming, so no problem at all. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மறந்துட வேண்டாம். see எண்ட் ஆஃப் த டே எல்லா டிரான்சாக்ஷனும் ஒட்டுக்க தான் வரப்போகிறது. அண்ட் அதர் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 2,000 பெய்ட் டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், ரைட். அப்போ பெய்ட் டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது will not be allowed as deduction because this is not related to business அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம வந்துட்டு we are not taking the stand of advantage of that thing. ஸோ நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, அட்வான்டேஜாக வந்துட்டு we are not taking it. ரைட். அப்போ ஒன்ஸ் we are not taking the advantage of that அப்படின்னும் போது அப்போ நம்ம இது பண்ணணும். இவன் என்ன கேட்டிருக்கான், you are required to compute the profit and gains of Mr. Shivam under the presumptive taxation under section 44 AD, under section 44 AD and gains of the normal thing. ஸோ அப்போ ரெண்டுத்திலையும் போக சொல்கிறான். ப்ரிசம்டிவில் போனால் என்ன, நான் ப்ரிசம்டிவ்குள்ளே போனால் என்ன. ப்ரிசம்டிவில் போச்சு, நான் ப்ரிசம்டிவில் போச்சு, ரெண்டுத்துக்கும் வந்து இம்பேக்ட் கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெண்டு கால்குலேஷனும் எழுதி
அந்த ரெண்டு கால்குலேஷனுக்கும் நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு வந்து ஃபைனல் திங் வந்து நம்ம வி ஹேவ் டு டூ அண்ட் வி ஹேவ் டு ஜஸ்டிஃபை இட். ஸோ இதில் இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த கேல்குலேஷன்ஸ் டு பி டேக்கன் கேர் அப்படின்றது தான் ஐடியா. ரைட், ஓகே. ஸோ 44 ADயில் எப்படி, அதர் தென் 44 ADயில் எப்படி அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ நல்ல சம்மு ஆஸ் யூஷுவல் நம்ம ஆஸ் வி மென்ஷன்டு சேம் லாஜிக் தான் வந்துட்டு நம்ம வி ஆர் அப்ளைங் ஹியர். அது எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஓகே. நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் த திங் P&L அக்கௌண்ட். ஸோ 50,000 இந்த இடத்துல 50,000 கொடுத்தாச்சு. அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே 18,000 9,000 போட்டாலும் சரி, இல்லை நெட்டாக எஃபெக்ட் 18,000 -9 கொடுத்தாலும் சேம் ஃபிகர் வில் கம். சேம் ஃபிகர் வில் கம். ஸோ 18,9 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் யூ வில் கெட் அ சேம் லாஜிக் ஓவர் ஹியர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன். ரைட், ஃபர்ஸ்ட் திங் கிடையாது. சேலரி இன்க்ளூட்ஸ் 10,000 பெய்டு ப்ளஸ் எக்ஸ்டென்ட் அன்ரீசனபிள் இஸ் 2,000. ஸோ 48,000. அடுத்தது மூணாவது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி one time payment 43,200 23,200 that shall also be disallowed. Depreciation consider separately. So 1,05,000 அங்கே இருக்கிறது இது பண்ணிட்டோம், இங்கே இது பண்ணுறோம். ஃபைன், ஓகே. ரெண்ட் அண்ட் ரேட் அதை பார்த்துக்கலாம். டெப்ரிசியேஷன் ரெண்ட் அண்ட் ரேட் வந்து இட்ஸ் அ நார்மல் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலை. டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ண, அதாவது அந்த இயர் எண்டில் பண்ணலை. பட் ஆனால் மீதி இருக்கிறத முடிச்சிட்டோம். therefore that is also equally valid. That is also equally valid. So that figure also we are taking into account. So நாம் அந்த பாயிண்ட்டும் போட்டோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இல்லை சாரி 1 minute இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் த 2,000 பெய்ட் அஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. ஸோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு 2,000 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் as we mentioned earlier. So this will not be allowed as deduction. So அது டிடக்ஷன் அலோவ் பண்ணலை அப்படின்னும் போது அந்த நம்பரும் வந்துட்டு we are not considering it. So நம்ம அந்த all numbers we have taken into account. All numbers are taken into account. ஸோ இந்த இது முடிஞ்சது. இப்போ நம்ம இதில் வரலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், பர்ச்சேஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், கிராஸ் ப்ராஃபிட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், சேலரி எஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், ரெண்ட் அண்ட் ரேட் அலவுட், எல்லாமே அலவுட். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிசலோவ் பண்ணிட்டோம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிசலோவ் பண்ணியாச்சு 48,3. லாஸ் ஆன் கேபிட்டல், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர் ஷார்ட் டேர்ம் 8,100. ஸோ the loss on sale of shares short term 8,100, will it be allowed as a deduction? The answer is absolutely no, because it is related to some other head. Related to some other head. அப்போ related to some other head அப்படின்னும் போது this will not be taken into account for these factors. So like அந்த ஒரு லாஜிக் வந்துட்டு so 9 lakh and not.
So this is another point around. So இதெல்லாமே factors consider பண்ணணும். Right. Fine. So all done set. ரைட். இப்போ வந்துட்டு அதர் இன்கம் 2400 இருக்குது இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல 2400, அப்போ 11,400 depreciation as per the act நாம் இங்கே போட்டோம் இல்லையா, நம்ம சொன்னதா 420 + 70 is equivalent to 490 and deletion 500, 440 66,000 தான் as per allowed. கொஷின்லேயே கொடுத்துட்டான் no additional tax have been paidன்றதுனால this 66,000 shall be allowed as reduction. So total is equivalent to 1,30,900. 1,30,900. So as per section 44 the business income would be 8% of turnover. So 96,250. அப்போ 44 AD நான் போனேன்னா 44 AD போனா 96,250. புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணா 130. இது 44 AD ஃபைல் பண்ணா 31st ஜூலை. இதே டாக்ஸ் ஆடிட் கொண்டு போனோன்னா 30th செப்டம்பர் இஸ் த டியூ டேட். அப்போ 30th செப்டம்பரா 30th ஜூலையான்ற டிபெண்ட்ஸ். ஸோ அந்த டிபெண்டிங் ஃபேக்டர் வந்துட்டு so this is also factor. ஸோ 30th செப்டம்பர் அப்படின்றது ஒரு பார்க்கணும். ஸோ மற்றபடி இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நல்லா கிளாஸியான சம். இங்கே பிஸ்னஸ் இன்கம் தான் கேட்டிருக்கான், ஒப்பீனியன் கேட்டிருக்கான். கம்பல்சரி சம் இதில் நீங்கள் கிரிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா டேக்ஸ் பேப்பரில் கன்ஃபார்மாக 60+. Surely you will get a 60+ because this is a mark scoring area. Because mark scoring area, remember that so this is the logic. Fine, super. This question is completed and I'll go to the next question. 40 question பார்த்துக்கலாம். 39, 40 is more or less similar. இது ஒரு நல்ல சம், குட்டி சம். might be they want to test you for some few minutes அப்படின்னா வந்து they can test you on this sum. They can test you on this sum. The following is the P&L account of Mr. Q for the year ended 31/3/2020. Repairs of building 1,80,000. Amount paid to IIT Mumbai for an approved scientific research 1,10,000. Interest வந்து 1,10,000. Traveling வந்து 130,550. Net profit வந்து 93,950. A total is 6,15,500. Gross profit வந்து பார்த்தீங்க அப்படின்னா gross profit is 601. IT refund. IT refund is a capital receipt. It shall not be chargeable to tax. So IT refund will not play over here. That is a big deal around. An interest on company deposit, yes, not related to this business. அதனால நான் இங்கே ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. So interest on company refund 6,400. Following additional information is furnished. Repair on the building include 1 lakh being the cost of building of new room. Okay.
Interest payment include 50,000 on which tax has not been deducted and penalty contravention of the CST Act 24,000. So இப்போ TDS not paid, TDSக்கு வந்து not paid அப்படின்ற போது it has to be disallowed under section 40. And the penalty of contravention, yes, is also disallowed. Compute the income for the profit and gains of the business or profession கேட்டிருக்கான். So here is also என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா profit and gains of business or profession தான். So that I need to be understand it. All set. அப்போ 40 P&L அக்கௌண்ட்டில் 93,950 இங்கேயும் வந்து 93,950 அதில் ஃபஸ்ட்டு ரிப்பேர் அண்ட் பில்டிங் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த பில்டிங் நியூ ரூம்னும் போது ஒரு அசட் கிரியேட் ஆகுது. ஒரு அசட் கிரியேட் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அசட் வில் நாட் பி ஃபார்ம் பார்ட் ஆஃப் த திங். அப்போ அசட்டுக்கு நீ என்ன கிளைம் பண்ணுவேன்னா டெப்ரிசியேஷன் தான் கிளைம் பண்ணுவே வழி அசட்டுக்கு மற்ற எந்த ஃபேக்டர்ஸும் எடுக்க மாட்டேன். அப்படி வரும்போது அப்போது அசட் யூ ஆர் நாட் டேக்கிங் அப்படின்னும் போது சிம்பிள் கான்செப்ட். அப்போது no depreciation on the asset, no depreciation on the asset, no depreciation on the asset. Appo in that situation the factors will not be allowed as a deduction. Fine. அப்போ 1 lakh பண்ணிட்டு அந்த 1 lakhக்கு வந்து you have to claim a depreciation simultaneously பண்ணுங்க. ஸோ 1 lakh இங்கே டிசலோவ் பண்ணுறீங்க. 1 lakh டிசலோவ் பண்ணிவிட்டு டெப்ரிசியேஷன் அவன் போடலை. பட் ஆனால் இதுக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் நம்பர் 2 இதுக்கு டெப்ரிசியேஷன் போடலாம். ரைட், ஓகே, ஃபைன். இதுக்கு மேபி டெப்ரிசியேஷன் அலௌடு. நீ நோட் கொடுத்துக்கோ. டெப்ரிசியேஷன் அலௌட். இங்கே டெப்ரிசியேஷனை வச்சு போடலை. ரைட், ஓகே. அடுத்தது 50,000ல் இன்ட்ரெஸ்ட் வந்து டிடிஎஸ் கொடுக்கல. அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிடிஎஸ் கொடுக்கல. அப்போ 50,000 அப்படின்னும் போது டிஸ்அலோவ் பண்ண வேண்டியது 15,000 தான். அப்போ இங்கே எப்படி வந்ததுன்னா 50,000 லோக்கல் அப்படின்னும் போது திஸ் இன்டூ 30% தான் டிஸ்அலவுடு. ஸோ தர்ஃபோர் இஸ் ஈக்குவலன்ட் டு 15,000. ரைட், பிகாஸ் நான் ரெசிடென்ட் டிடிஎஸ்ஸாக இருந்தால் தான் ஃபுல் அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் பெனாலிட்டி 24,000 ஃபுல்லி டிஸ்அலவுட். அண்ட் இப்போ இது முடிஞ்சது அப்ரூவ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ரோக்ராம் 1 lakh. இதுக்கு வந்து வெயிட்டட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே 1 lakh கொடுத்துட்டு இந்த இடத்துல 1,50,000 கிளைம் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியர் வி ஆர் ப்ரொவைடிங் த 1 lakh and 50,000. அப்போது ஒரு இடத்துல நான் ஸ்டாண்ட் எடுத்தாலும் இன்னொரு இடத்துல இந்த இடத்துல வி ஆர் டேக்கிங் த பாயிண்ட். இஸ் ஆல் மைண்ட் செட். ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இங்கே 2,50,000 இஸ் ஆல் டன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஐடி ரீஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட். ஐடி ரீஃபண்ட் இது ரெண்டுமே அதர் ஹெட். ஐடி ரீஃபண்ட் இஸ் நாட் அ இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ். இட்ஸ் பிகாஸ் ஆல்ரெடி ஐடி வந்து டிஸ்அலவுடு. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் இஸ் டாக்ஸபிள். Right, 1,50,000. So total is another 1,68,650. இதே கான்செப்டில் தான் நெக்ஸ்ட் சம்மு. தட் இஸ் 39 more or less similar தான். Following is the P&L account of Mr. A for the year ended 31/3/2020. Repairs on building 120, advertisement amount to scientific research, interest, traveling, net profit, income tax refund இல்லை dividend item கொடுத்துருக்கான். இது more or less same.
காம்பவுண்ட் வால் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் 12,000 பேபிள் அவுட் சைடு இந்தியா டு த நான் டெஸ்ட் இதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே அவுட் சைடு இந்தியான்னும் போது இங்கே என்டையர் வந்து 100%வே டிஸ்அலவுடு இதே லோக்கலாக இருந்தானா 30% டிஸ்அலவுட் லோக்கலாக இருந்தால் 30% டிஸ்அலவுடு இதுதான் கான்செப்ட் அப்போ in that case 94,500 இந்த 95,000 அப்படியே எடுத்துக்கலாம் நான் ரெசிடென்ட் 12,000 பெனாலிட்டி சயின்டிஃபிக் ரிசர்ச் அதோட வெயிட்டட் டிடக்ஷன் அந்த 3 ஃபிகர் அப்படியே டிப்பிக்கல் போன சம் என்னவோ அதே நம்பர்ஸ் தான் ஸோ ப்ராஃபிட் அண்ட் கைன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் So the sum is a typical sum of the previous sum. On the previous sum, n typical, the same thing is typical over here. So, the total answer is as far as 39 is concerned, right. Okay. So, in the 5 sum, problem number 41. So, Raghav Industries Limited furnishes you the following information for the year under 31/3/2020. Scientific research expenditure relating to its business 240, full revenue in nature. Building acquired for the scientific research including the cost of land 5 lakh in June 2018 of rupees 12. That is advisable. So question number 41 எல்லாமே related maximum related 35 series. 35 அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு இது கிடைக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும் 35 பொறுத்த வரைக்கும். So scientific research 2,40,000 fully revenue in nature. So absolutely yes, because நம்ம பொறுத்த வரைக்கும் the entire amount வந்து 2,40,000 இது பண்ணியிருக்காங்க. ஸோ entire 2,40,000 வந்துட்டு பார்த்தோம்னா it will be allowed as a deduction. It's fine. Okay. And the building acquired scientific research including 5 lakh. அப்போ 12 lakh minus 5 is equivalent to 7 lakh shall be allowed. Because cost of land வந்து disallowed. Cost of the land வந்து disallowedன்றதை விட not claimed under this section. ஸோ அப்போ இங்கே டோட்டலாக வந்து 7 வந்து இது பண்ணுவோம். Amount paid to scientific research institute, yes, allowed to the extent of 150%. Right. ஸோ 150%. இதெல்லாம் நீங்கள் ஸ்டோரி எழுதுங்க, எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்டோரி எழுதுங்க, எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் டிமெர்ஜர் and demerger and demerger expenses. Demerger expenses பொறுத்த வரைக்கும் 1/5 வந்து disallowed. Therefore 5 lakh into 1/5 is equivalent to 1 lakh. Every year வந்து 1 lakh shall be allowed as expenses. Then contribution of the amount of employee as per the pension scheme referred in section 80 CCD amount to 30 lakhs. Amount above 10%. அப்போ இதோட provision வந்து up to 10% allowed.
above disallowed. Therefore, this entire 7 lakh is disallowed. Right. Amount recovered from the employee towards provident fund contribution 12 lakh, of which amount remitted up to the end of the year 7 lakh and balance remitted before the due date of filing of return. அப்போ within year-குள்ள பண்ணலனா so 2 subsection 24 la it is treated as an income. 224 la it is treated as an income. So on the இடத்துல within 2 year, so 2 subsection 24 income. ஆனா due date குள்ள பண்ணிட்டீங்கன்னா the same has been allowed under section 36. 36 claim பண்ணிக்கலாம். தாராளமா you can claim it out. Right, okay. அடுத்த tax on non-monetary benefit provided to the employees borne by the employer. So is not allowed. Is not allowed. Is not allowed. Because இது பண்ண முடியாது. Gain in exchange of foreign asset currency related to the import of machinery. So import of machinery, the machinery was acquired 2 years ago and put a regular use since then. Okay, அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது say example ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட காஸ்ட் வந்து say example 40 lakhs. நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் 1 lakh. அப்போ 1 lakh இங்கே லெஸ் பண்ணணும்னா எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 39 lakhs. அப்போ 39 lakhsக்கு யூ ஹாவ் டு கிளைம் த WDV depreciation. So this is one of the factors. So 39 lakhs you have to claim the depreciation. இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாலே ஃபேர் சஃபிஷியன்ட் டன். ஸோ இன் சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இதுக்கு தே வில் இஷ்யூ 2 marks. 2 marks அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான். 2 marks அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தே யூஸ் டு கால் ஜெனரலி. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இது கிளைம் பண்ணிக்கலாம். ஆல் டன் செட். Right. Next is question 42 is quite interesting sum. Question number 43. Shri Batra is the owner of small manufacturing unit. He gives you the following details drawn from his books for the year ending 1920. Computed net profit after charging the following. So நம்ம ட்ரெடிஷ்னலாக பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னா கம்ப்யூட் த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்கான். விச் மீன்ஸ் என்னன்னா இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஃபைன், ஓகே. அப்போ don't expect the question will ask you by traditional system. Sometimes what has happened, they may give the question in that way. Okay, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா provision and reserves debited to the P&L account. So provisionum reserve will not be allowed as deduction. Already பார்த்துருக்கோம். So right, household expenses is related to
நான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே 46,000 வந்து இங்கே வராது. டொனேஷன் டு த பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் அண்ட் நேஷனல் திங் இது எல்லாமே டெபிட் பண்ணியிருக்கானா, இது எல்லாமே டிஸ்அலோவ் பண்ண வேண்டிய விஷயம். அக்கௌண்ட் பேய் செக் இஷ்யூ ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் மிஷின்ஸ். அக்கௌண்ட் பேய் செக் இஸ் நோ ப்ராப்ளம், இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆடிட் ஃபீ சார்ஜ் 20,000 இன்க்ளூடிங் எக்ஸ்பென்சஸ் ஆன் அசஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்க்ளூடிங் அசஸ்மெண்ட் வந்து 15,000. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, இன்க்ளூடிங் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இன்க்ளூடிங்கும் போது நோ ப்ராப்ளம். பேட்டன்ட் பர்ச்சேஸ் 70,000 டியூரிங் தி இயர். பேட்டன்ட் இஸ் பேசிக்கலி அன் அசெட். பேட்டன்ட் இஸ் பேசிக்கலி அன் அசெட். அப்போ அசட் பர்ச்சேஸ் வந்து இந்த இடத்துல காமிச்சது தப்பு. அசட் பர்ச்சேஸ் வந்து இந்த இடத்துல காமிச்சது இட்ஸ் ஆக்சுவலி ராங்கு. அப்போ ராங் அப்படின்னும் போது இந்த சுச்சுவேஷனில் வந்து will not be taken into account. So this is the idea. Income credited to the P&L account வந்துட்டு பார்த்தீங்கன்னா income credited to P&L account is related to some other rate because அப்போ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறான். பேட்டன்ட் அசட் அப்படின்னும் போது the percentage of depreciation is equivalent to 25%. ஸோ பேங்க் ஆன் எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் 5,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு 3, இன்ட்ரெஸ்ட் ஆன் யூனிட் வந்து இது கலெக்டிவ்லி கால்டஸ் எவ்வளோனா 10,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கொடுத்துடணும். 10,000 வந்து ஐஓஎஸில் யூ ஹேவ் டு டேக். தோ திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ டோட்டல் இஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 25,000, ரைட்? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் வேல்யூட் அட் காஸ்ட் ப்ளஸ் 10% பேசிஸ், whereas ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூட் இஸ் காஸ்ட் மைனஸ் 10% பேசிஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ 66,000 அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 72,000. இந்த சம்மில் வந்து திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதே தான் முன்ன லாஸ்ட் சம்மில் பார்த்த ஸ்டாக் வேல்யூவேஷன் தான், பட் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் தென் தட். அதுக்கு மேலே வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வி வில் சால்வ் த கொஷின். நான் இதை சால்வ் பண்ணுறேன் இனிமேல் வர கொஷின். ஸோ கொஷின் நம்பர் இஸ் 42. Question number is 42. So now I will write down. So particulars and amount. Particulars, amount. So computed net profit. Computed net profit 27,500. So add inadmissibles. Add inadmissible. So inadmissible first provisions. Provisions la first point on 15,000 on this one. அடுத்தது depreciation reserve. Depreciation reserve is 20,000. Third is household expenses, already discussed, will not come. Household expenses is 46,000. Right? அடுத்து donation to Prime Minister. டோட்டலாக நான் போட்டுக்கிறேன் பிகாஸ் 8TG ரிலேட்டட். இங்கேனா அங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டொனேஷன்ஸ் டு PM fund 20 plus 20 is equivalent to 30,000. அடுத்தது அக்கௌண்ட் பேய் செக், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடிட் ஃபீஸ் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் பேட்டன்ட்டை டிஸ்அலோவ் பண்ணணும். டிஸ்அலோவ் பண்ணிட்டு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும். பேட்டன்ட்டோட வேல்யூ வந்து 70,000.
ஸோ இதெல்லாம் தான் டிஸ்அலவ் ஆன ஐட்டம். So 1,81,000. So combined put together is equivalent to 2,08,500. Right. அடுத்தது மறந்துடுவோம். ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். லெஸ் டெப்ரிசியேஷன் பிகாஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் பேட்டன்ட் இஸ் இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிளுக்கு வந்துட்டு 25%. ஸோ therefore which is equivalent to 70,000 into 25 divided by 100. இது ஒரு கான்செப்ட். லெஸ் அதர் ஹெட்ஸ். treated separately so other head treated separately. அப்போ வந்து 3 விதமான எக்ஸ்பென்சஸ். பேங்க் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ், யூடிஐ. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் யூடிஐ. 3 கான்செப்ட். 5 + 3 + 2. 5,000 + 3,000 + 2,000. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த கண்டிஷன். அப்புறம் லெஸ் டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூவேஷன். டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூவேஷனில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் வேல்யூட் அட் காஸ்ட் ப்ளஸ் 10% பேசிஸ். அப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக ஓப்பனிங் ஸ்டாக் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ரெடியூஸ்டு. ஓப்பனிங் ஸ்டாக்கு ட்ரீட்டட் எக்ஸ்ட்ரா, ட்ரீட்டட் ஹைலி. அப்போ வந்துட்டு இட் ஹாஸ் டு ரெடியூஸ்ட். It has to reduce. அப்போ once it has to be reduced அப்படின்னும் போது
ஸோ இங்கே வந்து இஸ் ஈக்குவலன் டு 66,000 divided by 110 into 10. இது வந்து இட் ஷுட் பி இன் மைனஸ், இதை லெஸ் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி அப்போது இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து குறையும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு அதுவும் என்ன பண்ணியிருக்கான், 10% லோயர் வேல்யூவில் ட்ரீட் பண்ணியிருக்கான், மைனஸ். அப்போ therefore க்ளோசிங் ஸ்டாக் ட்ரீட்டட் lowerly. அப்போ therefore 72,000 is equivalent to 72,000 divided by 90 into 10. ஸோ இந்த இடத்துல 8,000 வருது, அந்த ஃபிகர் தான். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து இம்பேக்ட் வந்து ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகும். அப்போது இந்த 6,000லையும் ப்ராஃபிட்டோட இம்பேக்ட் ஆட் ஆகும். அண்ட் அதர் ஹெட்ன்றதுனால இதை வந்து லெஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் லெஸ், திஸ் இஸ் அப்பு. அண்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பேட்டன்ட்டும் போட்டாச்சு. ஸோ I hope everything is taken into consideration. Therefore, the profit and gains of business of profession on this minus this plus this total put on 1,95,000. It's income from business of profession. Income from business of profession. So this is the basic idea. I'm sorry. Total profit and gains of business of profession is 1,95,000. Right. இந்த ஒரு கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்தது question number 43. J.L. Gupta is renowned medical practitioner who maintains the book of accounts on cash basis. Fine, okay. The following are the receipt and payment for the year ending 1920. Balance forward 44,000, consulting fees 1819 5,000, 1920 1,35,000, visiting fees 30,000, loan from bank 125, sale of medicine 60, gift and present 5,000, royalty for the articles published in the various journals 6,000, dividend 10,000, interest on government securities 7,000. Right. Rent of the cleaning 1819 2,400, 1920 1,200, water and electricity bill 2,000, purchase of professional book 40,000, household expenses equal to 47,800, collection charges for dividend income 100, motor car purchase 130, surgical equipment. Motor car purchase it is an asset because in cash book கொடுத்துருக்காங்க. Cash book கொடுத்த வரைக்கும் என்னது receipt and payment எல்லாமே கொடுத்துட்டு இங்கே வேல்யூ தான் போகுமே வழியா, மற்றபடி இந்த இடத்துல ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ we have all cash and receipts and payments over here. ஸோ அப்போ இந்த receipts and payments எல்லாமே இந்த cash bookல வந்து I'm encountering it, ரைட்டா? ஸோ receipts and payments எல்லாமே we are doing it in the cash book. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவன் இதான் சொல்லியிருக்கான், ஆல் receipts and payments will form part of the accounts. And salary to the staff, life insurance premium, gift to son, interest on loan, car expenses, purchase of medicines எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ everything is included in the statement. is all fine. ஸோ நம்ம இது எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இப்போது ஸ்டாண்டிங் பாயிண்ட்டு. So it has to be treated in that way. So all the transactions need to be checked later.
ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் திஸ் கேசஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்தாகணும். ஆல் ரைட். இப்போ பேலன்ஸ் கறிடும். ஸோ ஓப்பனிங் கேஷ் புக்கோட பேலன்ஸு 420 க்ளோசிங் கேஷ் பேலன்ஸு அண்ட் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ 427 and 44. ரைட், ஓகே, டன். என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர்ஸ் இன்கம் ஃப்ரம் த ப்ரொஃபஷன் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021 ஆஃப்டர் டேக்கிங் இட் த ஃபாலோயிங் அக்கௌண்ட். புக் பர்ச்சேஸ் 25,000 were purchased on 15/5. புக்கு பொறுத்த வரைக்கும் என்னது, அது அக்கௌண்டிங்காக இருந்தாலும் சரி, நான் அக்கௌண்டிங் பப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நான் அக்கௌண்டிங் பப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, 40% வந்து we have to go with the depreciation. அது எல்லாமே நம்ம டெப்ரிசியேஷன் தான் போடணும். அக்கௌண்டிங் புக்காக இருந்தாலும் சரி, நான் அக்கௌண்டிங் புக்காக இருந்தாலும் சரி. ஸோ ஹாவ் டு கன்சிடர் த 40% depreciation over it. Car purchased on 1/1/2020 and surgical equipments on 4/9/2019. So it is for the depreciation. It is estimated the car is used for the 1/3 of the in the purpose, that is self purpose. Gift and presents 2,000 from patients in appreciation of medical service and 2,000 is received as birthday gift. Gift வாங்குற தப்பு. அப்போ இது வந்து பிஸ்னஸ்ன்ற ஹெட்டில் போயிடும். மெடிக்கல் சர்வீசஸ் அப்ரிசியேஷன் வந்து அந்த கிஃப்ட் வந்து ஐஓஎஸ்ஆர் இருந்தாலும் என்னது எக்ஸம்டட், பிகாஸ் லெஸ் தேன் 50,000 அப்படின்றதால திஸ் 3,000 இஸ் எக்ஸம்டட். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெடிசன் அமௌண்ட் டு திங். அப்போ மெட்டீரியல் கன்சியூம்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை மெட்டீரியல் கன்சியூம்னா ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் இஸ் கால்ட் as என்னது மெட்டீரியல் கன்சியூம்டு. இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் கைண்ட்லி மார்க் தி சம் அஸ் இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் டிஃபரன்ஸ் சம் டூ, பிகாஸ் கேஷ் பேசிஸில் நம்ம போடுற ஒரு பெரிய சம் இந்த சம்மு. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அந்த லாஜிக்கல் கான்செப்டில் வந்துட்டு நம்ம ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ திஸ் சம் இஸ் வெரி வெரி ஈஸி, டஃப் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா ஒன்லி எதெல்லாம் வருமோ அதை தான் எடுத்துக்கணும், நம்ம வேறு எதுவும் எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கிரெடிட் சைடில் போய்க்கலாம். கிரெடிட் சைடில் கன்சல்டிங் ஃபீஸு. ஸோ ஓப்பனிங் எடுத்துக்கூடாது, க்ளோசிங் எடுத்துக்கூடாது, பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் நாட் அன் இன்கம், இட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்லி. கேஷ் பேசிஸ் அக்ரூவல் பேசிஸில் வரல. ஸோ கேஷ் எக்ஸ்பென்சஸ் கேஷ் இன்கம் போட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் we are going to compute. So question number is 43. Question number is 43. Right, I am going to solve it out. So question number 43. Question number 43. Right, okay. இதில் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ், same thing, particulars amount. கன்சல்டேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. என்னென்ன ரெண்டு நம்பர்னா 135 + 5 1,35,000 + 5,000 is equivalent to 1,40,000 ஒன்று. அடுத்தது விசிட்டிங் ஃபீஸ், எஸ் இட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் இன்கம். விசிட்டிங் ஃபீஸ் 30,000. மூணாவது சேல் ஆஃப் மெடிசன் 60,000. Gifts and presents it's 5,000. So total is 2,30,000 gifts and presents. Okay, gifts and presents la other than gift வந்து இங்க 2,000 எடுத்துக்கணும், because 3,000 is related to that gift. அதனால we will not consider it. Less expenses. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட் ஆஃப் கிளினிக், ரெண்டு நம்பர் 24,800 ஒன்று ப்ளஸ் 1,200. ஸோ the value is equivalent to 26,000. அது முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வருது. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இஸ் ரிலேட்டட் டு த, அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக்கலி சொல்லலைன்னா அது வரும்.
water and electricity bill, the value is equivalent to 2000. So this is also form part of this, because cash basis ரொம்ப important point. எதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது எதெல்லாம் வராதோ அது மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் எதெல்லாம் வருமோ அது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் புக்ஸு, பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் புக்கு பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் தான். ஸோ 40,000. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் புக்ஸ், here we are claiming the depreciation. So all part is equivalent to 40,000 into இது வந்து ப்ரொஃபஷனல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் 40%. ஸோ 40 divided by 100 is equivalent to 12,000. ரைட். அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் வராது, எடுத்துக்க மாட்டோம். கலெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் ப்ரொஃபஷனல் புக்ஸ் போட்டாச்சு. ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் நான் எடுத்துக்க மாட்டேன், இது எடுத்துக்க மாட்டேன். மோட்டர் கார் பர்ச்சேஸ், ஸோ மோட்டர் கார் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் டு கிளைம் த டெப்ரிசியேஷன். அதில் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மோட்டர் காரில் வந்து 2/3 தான் வந்து நம்ம இந்த இடத்துல கிளைம் பண்ண போகிறோம். பிகாஸ் இன்னொரு விஷயம், மோட்டர் கார் என்னைக்கு வாங்கியிருக்கான்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும். கார் வார் பர்ச்சேஸ் ஆன் 1/1 தான். 1/1 போது ஹாஃப் டெப்ரிசியேஷன் தான் நம்ம வி ஹேவ் டு கிளைம் இட். அந்த ஹாஃபில் வந்து 2/3 தான் வந்துட்டு இங்கே அலோவ் பண்ணணும். ரைட். மோட்டார் கார் பர்ச்சேஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா 1,30,000 into 2 divided by 3. இல்லை 15க்கு நான் 7.5% ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். 7.5 divided by 100 into 2 divided by 3. 2/3ன்றது என்னோட இந்த ஃபேக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கான். 1,30,000 into 7.5 divided by 100 into 2 divided by 3 is equal to 6,500. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ ஓப்பனிங் ப்ளஸ் இந்த அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். மெட்டீரியல் கன்சியூம்டு இல்லை ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் வந்துட்டு பார்த்தோன்னா இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். இந்த ஒரு பாயிண்ட் நான் பார்த்துட்டேன். ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4,000 rupees. அப்போ பர்ச்சேசஸ் வந்து பர்ச்சேசஸ் ப்ளஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு இன் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் இது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் புட் டுகெதர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 44,000 இங்கே வரும். அடுத்து சேலரி டு ஸ்டாஃபு, salary to staff, this is related to either 15,000, and interest on loan presumed to be it is related to either interest on loan 11,000. அடுத்தது கார் எக்ஸ்பென்சஸ். கார் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3 தான் வந்து இங்கே சொல்லியிருக்கான். therefore 2 divided by 3 into 15,000 into 2 divided by 3.
that is equivalent to 10,000, right? இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கு. $24,800 into 15 divided by 100 is equivalent to 24,800 into 15 divided by 100 is equivalent to 3,720. எனக்கு தெரிஞ்ச எல்லாதும் போட்டுட்டேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் எதுவும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 3,000. Income from profession so 98,780. See, இது பொறுத்த வரைக்கும் this sum is pertaining only to the cash basis. ரொம்ப முக்கியமான விஷயம். Cash basis right. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்யூஷன். ஸோ hope you understand on this. நான் இந்த சம் 44, 45 ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ 44, 45 ஸ்டடி மெட்டீரியல் மோரலஸ் இந்த சம் ஈஸி தான். I'll just discuss it. The following is the profit and loss account for the year ended 31/3/2020. Compute is taxable income from the business for that year. Opening stock, purchases, wages, rent, repair of car, wealth tax paid, medical expenses, general expenses, depreciation of car, advance income tax paid, profit for the year. Done. Wealth tax paid will not come. Medical expenses not related to business. Depreciation of car இங்கே ஆட் பேக் பண்ணிவிட்டு கீழே லெஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் நாட் அலவுடு. கிஃப்ட் ஃப்ரம் ஃபாதர் இல்லை. சேல் ஆஃப் கார் இல்லை. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் இல்லை. ஆர் கேரிஸஸ் த பிஸ்னஸ் ஃப்ரம் த ரெண்டட் ப்ரீமிசஸ் half of which is used as residence. Half of which is used as residence. அப்போ அதில் ஹாஃப் வந்து ரெசிடென்ஸாக யூஸ் பண்ணும் போது ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. half of which it is used as a residence. அப்படி வரும்போது ஹாஃப் வந்து ரெசிடென்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹாஃப் ரெசிடென்ஸாக யூஸ் பண்ணும் போது அப்போ ரிலேட்டட் டு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ரெண்டட் ப்ரீமிசஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல் அலோட் அஸ் டிடக்ஷன்.
அப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது இந்த சுச்சுவேஷனில் ரெண்டட் ப்ரீமிசஸ்க்கு இங்கே ரெண்ட் அப்போது இதில் வந்துட்டு பார்த்தோன்னா அதில் ஹாஃப் வந்து டிஸ்அலவுடு. அடுத்தது R bought the car during the year 2 lakh. He charged 15% depreciation on the value of car. The car was sold during the year 1,70,000. The use of car was 3/4 of the business and 1/4 of the premises. 1/4 of the premises. அப்போ இதுதான் சொல்லியிருக்கான், 1/4 of the premises வந்துட்டு கார் வந்து சொல்லியிருக்கான். அப்படி வரும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா the sold the during the year வந்து 1,70,000. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் அக்ராஸ் அரௌண்ட். அப்போது திஸ் இஸ் த வேல்யூ அண்ட் யூஸ் த கார் ஃபார் த 3/4 ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் 1/4 ஆஃப் த பர்சனல் பர்பஸ். இப்போ கார் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தா ரிப்பேர் ஆஃப் கார் வந்து 30,000. அப்போ 30,000 அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு 30,000 இன்ட்டு 3/4 ஆர் 1/4. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ 30,000 இன்ட்டு 3/4 அண்ட் 1/4 இதுதான் வந்து டோட்டல் கான்செப்ட். அப்போ this is the logic. So medical expenses were incurred during the sickness of our treatment. So medical expenses, it's okay, it's fine, but வராது. Wages include 60,000 on our driver. அப்போ our driverன்னும் போது அப்போது இந்த வேஜஸில் 1/4 வந்து that is also disallowed. That is also disallowed. So these are the points to be considered. These are the points. So this is how we are dealing with the thing. இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து சொல்கிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம இது பண்ணுறோன்றது நீங்கள் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஸ்டடி மெட்டீரியல் சம். ஸோ யூ கேரி ஆன் தட். ரைட். ப்ராப்ளம் நம்பர் 45. ஆர் ஹூ இஸ் கேரிங் ஆன் த பிஸ்னஸ் ஹூஸ் அக்கௌண்ட் ஹேவ் பீன் சப்ஜெக்ட் டு டேக்ஸ் ஆடிட் ரெகுலர்லி சப்மிட்ஸ் த P&L அக்கௌண்ட் ஃபார் தி இயர் அண்டர் ஜிபி இதெல்லாம் கொடுத்துருக்கான். இந்த சம் வந்து ஒரு டெக்னிக்கலான சம்மு. இந்த 2 பாயிண்ட் புது பாயிண்ட்டு customs duty recovered earlier and bad debts recovered earlier. In the 2 point in sum, good from sum it has to be reduce it. Approved to gratuity fund contribution, outstanding liability. So in the sum நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா தான் முட்டி மோதினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் என்னென்ன புது பாயிண்ட்னு நான் சொல்கிறேன். ட்ரீட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ கைண்ட்லி ட்ரை ஆன் வரும். திஸ் இஸ் ஸ்டடி மெட்டீரியல் சம். 45 is SM sum. This sum is important. இதில் இந்த 2 பாயிண்ட் புதுசு. போனஸ் பேயபிள் வந்துட்டு இது எல்லாமே இந்த ஒரு சம் கைண்ட்லி மார்க் தி சம் அஸ் 45 and 46 இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரையர் டு த எக்ஸாமினேஷன். 46 and 47 இஸ் ஆல்சோ த சேம் திங். யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். ஈஸி தான். இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் சம். ஸோ 4 சம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு போடுறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. பட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். டீசென்ட் கவரேஜ் 45 சம் பார்த்தாச்சு. ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் பிஸ்னஸ். ஸோ வித் திஸ் ஐ ஸ்டாப் திஸ். ஸோ இதுவும் டிடக்ஷன்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. 4 ஆர்டிபியில் இருக்க ஃபர்ஸ்ட் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை எடுத்திங்கனாலே போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் இதோட முடிக்கிறோம் நம்ம. தேங்க்யூ வெரி மச்.